Good morning students, I welcome you to the Shiva online class, and today we are going to discuss a new chapter, International Finance. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் தான் வந்து நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லைஃபுடைய என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஃபினான்ஸு தான் சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து நம்மளோட பிஸ்னஸ், அதாவது நம்மளோட நாட்டில் நடக்கிற பிஸ்னஸ்க்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அ ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் that deals with the monetary interactions that occur between the two or more countries. So two or more countries is joined together இருந்து நம்மளோட நாட்டில் வந்து பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், அதுக்கான ஃபினான்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, international finance plays a vital role in their international trade and in the sphere of exchange of goods and services among the nations. ஸோ ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து நம்ம கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதோட மோஸ்ட் ஹைலைட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வேரியஸ் கரன்சிஸ், அதாவது டாலர்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த நாட்டோட கரன்சிஸாக இருக்கட்டும், அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டெப்ட் செக்யூரிட்டிஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும்போது இதோட டெப்ட், அதாவது நம்ம வாங்குகிற கடன் வந்து ஒரு செக்யூரிட்டி பேசிஸில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த வேரியஸ் கண்ட்ரீஸ் அண்ட் ஜட்ஜிங் தி ஃபாரின் மார்க்கெட். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபாரினர்ஸ் மூலமாகவும் என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ கம்பேரிசன் பண்ணுவாங்க, ஒரு நாட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இன்னொரு நாட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கம்பேரிசன் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இருக்கும், இது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்வெஸ்ட் பண்ணுறவர் வந்து அவரோட ஹோம் கண்ட்ரிலே தான் இருப்பாங்க. ஆனால் அவரோட இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிற கேஷ் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிறதுக்கு, அதாவது ஹோம் கண்ட்ரியை தவிர்த்து அவங்க மற்ற கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரினர்ஸ் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட முக்கியமான ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நியூ என்டர்பிரைசஸை ஃபார்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ குளோபல் மார்க்கெட் லெவலில் வந்து ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படிங்கிறத இவங்களோட எண்ணம். அண்ட் மோரோவர் எக்ஸிஸ்டிங்கான ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டையும் என்ன பண்ணுவாங்க, இவங்க எடுத்து நடத்தி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணவும் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை அ கம்பெனி ஆர் அன் இண்டிவிஜுவல் இன் ஒன் கண்ட்ரி வித் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இன் அனதர் கண்ட்ரி. ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாட்டில் இருப்பாங்க, ஆனால் இன்வெஸ்ட் பண்ண போகிற கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி இன் அன் அனதர் கண்ட்ரி. ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அச்சீவிங் தி ஹையர் க்ரோத் இன் த நேஷ்னல் இன்கம். எஃப்டிஐயோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கோட டெவலப்மெண்ட் தான். ஸோ இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மூலமாக நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட நேஷ்னல் இன்கமும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் இன் அட்ரஸிங் த பிபிஓ க்ரைசிஸ், அதாவது இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ரிசர்வ் பேசிஸில் பார்க்கும்போது நம்மளோட கண்ட்ரியில் இது வந்து நிறையா இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது மற்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருந்து வரக்கூடிய டெக்னாலஜிஸ், மேனேஜ்மெண்ட், அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்மளோட நாட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும், நம்மளோட எக்கனாமிக்கோட இதில் அதிக டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜெனரேட்டிங் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் தே வில் ஜெனரேட் a lot of எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்மள சைடில் இருக்க யூத் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் என்கரேஜிங் த காம்படிஷன் இன் த ஹோஸ்ட் கண்ட்ரீஸ். ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன், ஹோஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ளேயே என்ன ஆகும், ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் வந்து ஹெல்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ். ஓகே, அண்ட் வி ஜஸ்ட் ஹேவிங் ஏ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆல்சோ. ஒரு எஃப்டிஐ எடுக்க போகும்போது ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்டிங் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இவங்களோட டெவலப்மெண்ட் பேசிஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயத்தை தான் பண்ணுறாங்க, ஆனால் நேச்சுரல் பேசிஸில் இருக்கிறதுக்கு எந்த வித டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. அதாவது சொல்ல போனால் வாட்டர், ஃபாரஸ்ட், மைன்ஸ், இதில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெவி அவுட்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல். ஸோ ஹியூஜ் ஃபண்டு தேவை, அதாவது ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு தேவையான ராயல்ட்டி ஃபீஸு, அவரோட ஃபண்ட் ஃப்ளோவோட ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட் செலவாகுது. ஸோ ஹெவி அவுட்ஃப்ளோ ஆஃப் தி கேபிட்டல். And next is the non-transferring technology.
ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து ஒரு டெக்னாலஜியை தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெல் டெவலப்டான ஒரு டெக்னாலஜியை கொடுக்க மாட்டாங்க. அதாவது செகண்ட் ஹேண்ட் மிஷினரியை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும், ஸோ அங்கே தேவையில்லை அப்படின்ற ஒரு ப்ராடக்டை தான் வந்து இங்கே கொண்டு வந்து அதன் மூலமாக கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும், இட் வில் பி ரெடியூசஸ் த கூட்ஸ். ஸோ கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது டெவலப்டு கண்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை விட நம்மளோட கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட கூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். And next is exploiting the cheap labor. ஸோ லேபரோட ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா டெக்னிக்கல் பர்சன் ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே ஹோஸ்ட் கண்ட்ரியில் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா சீப்பான லேபர்ஸை தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு லேபர் காஸ்ட்டு கம்மியாக கொடுத்து ஓவர் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மியாக காட்டி எக்ஸ்பென்சஸ் லெவலில் கம்மி பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் அதிகமாக எடுக்க பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிரியேட்டிங் த மோனோபாலிஸ்டிக் என்விரான்மெண்ட். அதாவது காம்படேட்டிவ் பேசிஸில் இருக்குமே தவிர்த்து ஆனால் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வேறு எந்த காம்படேட்டருமே இதில் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மோனோபாலி பிஸ்னஸ். ஸோ அவங்க பண்ணுற பிஸ்னஸில் அவங்க மட்டும்தான் வந்து சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு சின்ன எய்ம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் of the FDI. Okay, and next is the foreign institutional investor. So foreign institutional investor, இந்த investors என்ன பண்ணுவாங்க, the FII can be defined as an investment made by a non-resident in equity of a domestic company without intention of acquiring the management control. So non-resident basisல இருக்கிறவங்க மற்ற நாட்டு கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஹெட்ஜ் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா we just having a two types, one is a primary and a secondary basis. ஸோ primary பேசிஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் லெவலில் இருக்கும், செகண்டரி பேசிஸில் இருக்கும்போது கம்பெனிஸ்க்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர்ஸ், டிபாசிட்ஸ் இதை வச்சு பண்ணுற மாதிரி. ஓகே, இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட். ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தி நம்மளோட லயபிலிட்டியோட லெவலும் வந்து அதிகமாகணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகினா மட்டும்தான் குளோபல் லெவலில் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல், அதாவது ஃபாரினர்ஸை வந்து நம்மளோட நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நோன் அஸ் அ இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட். ஓகே, இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேவிங் இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் இந்த இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க். ஸோ கமர்ஷியலோட பேங்க்ஸில் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க எதுக்காக தருவாங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்காக, அதாவது தே வில் கிராண்ட் அ லோன் ஃபார் தெம். ஸோ பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு தேவையான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதில் இருந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். இதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மேலே என்ன கமர்ஷியல் பேங்க் பார்த்தோமோ இதே மாதிரி ஒரு ஏஜென்சிஸோ இல்லை ஒரு டெவலப்மெண்ட் பேங்க்கோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆண்டர்பிரனருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி அதை இனாக்ரேட் பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான சோர்ஸ் என்னவோ அதை அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஓகே, and next is the international capital market. இந்த மாடர்ன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எம்என்சிஸ் கம்பெனிஸ் வந்து இப்போ ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. ஸோ இந்த எம்என்சிஸ் கம்பெனிஸ்க்கு வந்து அதிக விதமான பாரோயிங்ஸ் மூலமாக சைஸ் ஆஃப் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களோட ப்ராடக்டோட இன்க்ரீஸும் என்ன ஆகும், அதிகமாகும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த டெபாசிட்டரி ரிசிப்ட். இந்த டெபாசிட்டரி ரிசிப்ட்னா என்ன அர்த்தம்? ஸோ ரிசிப்ட்னா உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ ஒரு பே பண்ணியிருக்கோம், அதுக்கான ரிசிப்ட்டை நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ டெபாசிட்டரி ரிசிப்ட் அப்படின்னா a depository receipt is a negotiable financial instrument issued by a bank to represent a foreign company's equity shares or a security. அதாவது நம்ம வந்து மற்ற நாட்டில் இருக்கவங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், இட் இஸ் நோன் அஸ் அ டெபாசிட்டரி ரெசிப்ட். ஓகே, ஸோ இந்த டெபாசிட்டரி ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து குளோபல் லெவல், இன்னொன்று வந்து அமெரிக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது, குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், GDR அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த GDRன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வில் பி அரைஸ் அ ஃபண்ட் இன் சம் ஃபாரின் கரன்சி. ஸோ ஃபாரின் கரன்சிஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபண்ட்ஸை வந்து அவைலபிளாக நம்ம வாங்குவோம். ஓகேவா, ஸோ இதில் முக்கியமான ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து
company issuing the GDRs hand over the shares to one domestic custodian bank. ஒரே ஒரு domestic custodian bankல தான் இருக்கும். ஓகேவா? So next பார்த்தீங்கன்னா they will request the overseas depository bank situated in the foreign country. So அந்த countriesல இருக்கிற shares வந்து issue பண்ணுவாங்க. ஓகே? And next பார்த்தீங்க அப்படின்னா ODP பொறுத்த வரைக்கும் they will issuing the intending the investors. அதாவது investors வந்து அவங்களே வந்து வாலண்டியராக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹோஸ்ட் கண்ட்ரீஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? இது ஃபியூச்சர்ஸ் பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடை வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் செக்யூரிட்டி பேசிஸில் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃப்ரீயாகவும் பண்ணணும் அண்ட் வி ஜஸ்ட் நீட் சம் செக்யூரிட்டி பேசிஸ். ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த சவுண்ட் ஃபினான்ஷியல் ட்ராக் ஃபார் த 3 years. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 3 yearsோட வேலிடிட்டி பேசிஸில் தான் பண்ணுவாங்க. ஓகே? இட் இஸ் டினாமினேட்டட் இன் அக்செப்டபிள் ஃப்ரீ கன்வெர்ட்டபிள் கரன்சி. ஸோ எந்த நாட்டோட ஃபாரின் கரன்சிஸாக இருந்தாலும் நம்மளோட நாட்டுக்கு வந்து அதை என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக கன்வெர்ட்டபிள் பண்ணி தருவாங்க. ஓகே? And next is the holder is entitled to dividend and bonus on the value of a shares underlying the GDR. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக இருக்கட்டும் போனஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த கரன்சிஸ் பேசிஸில் தான் நடக்கும். ஓகே? லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா the issuing company transact with only one entity for all its transaction. ஸோ ஒரே ஒரு என்டிட்டி பேசிஸில் தான் வந்து கட்டாயம் நடக்கும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது, அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட். ஸோ அமெரிக்கன் பேசிஸில் எனக்கு தெரியும் போதே உனக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட யூஎஸ் டாலர்ஸ் பேசிஸில் வந்து இந்த டினாமினேஷன் பேசிஸில் இருக்கும். ஸோ கரன்சி பேசிஸில் பார்க்கும்போது இவங்க அவங்களோட நாட்டு கரன்சியை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஏடிஆர் இஸ் அ டாலர் டினாமினேட்டட் த நெகோஷியபிள் சர்டிஃபிகேட் representing a non-US company in US market. So non-US companies basisல அவங்க வந்து யூஎஸோட மார்க்கெட்டில் வந்து they will allow the US citizen to invest in overseas security. அதாவது அவங்க நாட்டு சிட்டிசன் தான் வந்து என்ன பண்ண முடியும், மற்ற நாட்டோட ஹோஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் ரெசிடென்ட் பேசிஸில் இருக்கவங்க யாராலையும் என்ன பண்ண முடியாது, இந்த டெபாசிட்டரி ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதோட ப்ராசஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ஹேண்ட் ஓவர் த ஷேர்ஸ் டு எ டொமஸ்டிக் கஸ்டோடியன் பேங்க். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எப்பயும் மாதிரி தான் அவங்களோட ஷேர்ஸை வந்து என்ன பண்ணணும், டொமஸ்டிக்கோட கஸ்டோடியன் பேங்க்கில் வந்து சரண்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தே வில் கன்வெர்ட் த இஷ்யூ விச் வாஸ் இன் ருப்பீஸ் இன்ட்டு யூஎஸ் டாலர்ஸ். ஸோ அவங்க என்ன ருப்பீஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் டாலர்ஸ்க்காக மாற்றிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஏடிபி இஷ்யூஸ் தெம் டு தி இன்டென்டிங் த இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸும் வந்து அவங்க இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இவங்களோட இவங்களோட ஃபீச்சர்ஸ் பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஆர்எஸோட டினாமினேஷன் வந்து கட்டாயம் யூஎஸ் டாலர்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி பேங்க் ஷுட் பி லொக்கேட்டட் இன் யூஎஸ். அவங்க டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேங்க் வந்து யூஎஸில் தான் லொக்கேட்டடாக இருக்கணும். ஓகே? அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் சப் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அ லெவல் ஆஃப் கிளியரன்ஸ் இட் ஷுட் பி மேட் பை தி எஸ்சிசி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அவங்களோட கிளியரன்ஸ் பேசிஸில் தான் அவங்களோட மணி வந்து என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே? And next is the foreign currency convertible bond, FCCB அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரன்சியோடது கன்வெர்ட்டபிள் பாண்ட் பேசிஸில் இருக்குது. அதாவது ஃபாரினோட கரன்சியை வந்து பாண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பாண்ட் பேசிஸில் இருக்கிறது வந்து ஃபாரின் கரன்சிஸாக இருக்கணும் கட்டாயமாக. ஓகே? ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பேசிஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்தியன் கம்பெனியில் அந்த ஃபாரின் கரன்சியை ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, தீஸ் ஆர் லிஸ்டட் அண்ட் ட்ரேடட் இன் அ ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரினோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேஸில் தான் இது நடக்கணும். Next is it is a convertible debt instrument. So debtோட பேசிஸில் நடக்கிறதுனால it should be known as a debt instrument. Okay? It can be converted into the equity or maybe a depository receipt after a certain period. ஒரு certain periodக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, இது ஈக்விட்டியாகவோ இல்லை டெபாசிட்டரி ரிசிப்டாகவோ மாற்றிடுவாங்க. ஸோ ஃபாரின் கரன்சி வந்து என்னவா மாறுது, இப்போ நமக்கு கன்வெர்ட்டபிள் பாண்ட் பேசிஸில் நமக்கு மாறுது. ஸோ ஒரு ஃபாரின் கரன்சி வந்து பாண்டாக மாறுது. ஓகேவா? Now we are going to discuss about the differences between the GDR and ADR. அதாவது குளோபலரி டெபாசிட்டரி ரிசிப்ட்டுக்கும் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டினாமினேஷன். இந்த டினாமினேஷன் பேசிஸில் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து நம்மளால் ஃப்ரீயாக என்ன பண்ண முடியும், கன்வெர்ட்டபிள் பண்ண முடியும். எந்த நாட்டோட கரன்சியஸாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்டை பொறுத்த வரைக்கும் வெறும் யூஎஸ் டாலர்ஸை மட்டும்தான் நம்ம டினாமினேட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் த இஷ்யூட். ஸோ இது பார்த்தீங்க குளோபல் லெவலில் பார்க்கும்போது வி கேன் இஷ்யூ டு த இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்டை பொறுத்த வரைக்கும்
இன்வெஸ்டர்ஸ் வந்து கட்டாயம் யூஎஸ்ஏவோட ரெசிடெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அமெரிக்கனில் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவரால் மட்டும்தான் வந்து இதில் என்ன பண்ண முடியும், டெபாசிட் பண்ண முடியும். ஓகே, லிஸ்டட். ஸோ குளோபல் லெவலில் பார்க்கும்போது எந்த நாட்டோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக வேணாலும் இருக்கலாம். ஸோ லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், இல்லை நான் யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். ஸோ எந்த நாட்டோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அமெரிக்கன் டெபாசிட்டரியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேல்யூஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, நெகோசியேஷன் இது பார்த்தீங்க, அதாவது குளோபல் லெவலுன்றப்போ எல்லா விதமான வேர்ல்டுக்குமே இது நெகோஷியேட் ஆகிருக்கும். ஆனால் அமெரிக்கன் டெபாசிட்டரி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நெகோஷியேட்டட் ஒன்லி இன் அமெரிக்கா. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஜிடிஆர் அண்ட் தி ஏடிஆர். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.